உபாகமம் 13வது அதிகாரம் 241வது பக்கம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். Everybody turn your Bible to Deuteronomy chapter 13 verses from 1 to 4. உபாகமம் 13:1 4 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். வாசிங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறதைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து உண்டாகிற மன்னாவினால் எங்களை திருப்தியாக்குகிற தெய்வமே, இந்த நாளிலே இந்த வாரத்திற்கும் இந்த மாதத்திற்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவையான உம்முடைய திரு மன்னாவினால் திரு வசனத்தினால் நீர் எங்களை நிறைத்தருளுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மண்ணான மனிதர்கள். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வசனங்கள் எங்களுக்குள்ளாய் ஜீவன் பெறும் என்றால் நாங்கள் மகிமை அடைய முடியும். உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இருதயங்களும் எங்களுடைய செவிகளும் இயேசுவின் நாமத்தில் திறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அடியான் என்னை முழுவதுமாய் உடைய சமூகத்தில் நான் தாழ்த்துகிறேன். நீர் வெளிப்படுவீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நம்மை சோதிக்கிற ஒரு தேவன், நம்மை சோதித்து அறிகிறவர். நாம் யார் என்றும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றும் சோதித்து அறிகிறவர். சோதனை என்கிறது ஒரு பிரச்சனையின் அடையாளம் அல்ல. சோதனை என்கிறது ஏதோ வருகிற ஒரு கஷ்டத்தின் அடையாளம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் சோதனை என்கிறது ஒரு பரீட்சை, தேவன் வைக்கிற ஒரு பரீட்சை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு சொப்பனக்காரனாகிலும் நீங்கள் அறியாத ஒரு தேவனை பின்பற்ற சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் ஒரு அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறான், இல்லைன்னா ஒரு சொப்பனக்காரன் எழும்புகிறான், அவன் இயேசுவை அல்லாத வேற ஒரு தெய்வத்தை, சூழ்நிலைமையை, கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதத்தை அல்லாமல் வேற ஒரு ஆசீர்வாதத்தை வித்தியாசமாய் காட்டுகிறான், வேற ஒரு வழியை காட்டுகிறான். அந்த வழி சரியான வழி, அந்த வேற ஒரு தெய்வம், உண்மையான தெய்வம், ஒரு முறை, அது வித்தியாசமான உண்மையான முறை என்று காட்டி அந்த முறையிலே அற்புதமும் அடையாளமும் நடந்தாலும் நீங்கள் கர்த்தரை தவிர வேற யார் மேலும் உங்களுடைய இருதயத்தை செலுத்த வேண்டாம் என்று மோசே கற்றுக் கொடுத்த வார்த்தை. அதில் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட சூழ்நிலைமை வரும்பொழுது ஒரு சில நேரங்களிலே கர்த்தருக்காக அற்புத அடையாளங்களுக்காக நாம் காத்திருப்போம். தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தருள வேண்டும், கர்த்தர் தான் எனக்கு இந்த அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று காத்திருப்போம். தாமதமாகும், இல்லை என்றால் அந்த அற்புதம் நடக்காமல் கூட ஒரு சில நேரங்களிலே போகலாம். அப்பொழுது திடீரென்று ஒரு வழி, திடீரென்று ஒரு சூழ்நிலைமை, திடீரென்று ஒரு மனிதன், உலக வழி ஒன்று தோன்றி அந்த உலக வழியினால் ஒரு அற்புதம் நடந்தாலும், அப்போ கர்த்தர் காட்டுகிற வழியிலே அற்புதம் நடக்கவில்லை. உலக மனிதர்கள் உலகம் காட்டுகிற வழியிலே ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு அடையாளம் நடக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி ஒரு அடையாளம் நடந்தாலும் நீங்கள் அந்த வழியை பின்பற்ற கூடாது. அடையாளத்தை பார்த்து கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி. அடையாளத்தை பார்க்கிறது, ஸ்தோத்திரம், ஜாதகத்தை பார்க்கிறது,
சூழ்நிலைமைகளை பார்க்கிறது. ஏதோ ஒரு கெட்ட காரியம் நடந்துவிட்டால் அதை வைத்து இனி என் வாழ்க்கையில் பிரச்சனை என்று சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வழிகள் அல்ல. இதையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதும் அல்ல. இதெல்லாம் உலக வழிகள். அடையாளத்தை விரும்புகிறவர்கள் இந்த மாதிரி அடையாளத்தை ரொம்ப எதிர்பார்ப்பார்கள். புது வருஷத்துல முதல் நாள் ஏதாவது சாக்லேட் கிடைச்சிருச்சுன்னா நினைப்பாங்க, இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறது, இனிப்பா இருக்கிறது என்று. அதே முதல் வருஷத்தின் முதலாம் நாள்ல ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்துருச்சு, இல்ல சைக்கிள்ல போகும்போது யாரோ ஒருத்தங்க இடிச்சுட்டாங்கன்னா நினைப்பாங்க, ஐயோ நல்ல துரதிருஷ்டவசமா ஒன்று நடந்து விட்டதே அப்படின்னு யோசிக்கிறவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். அடையாளத்தை தேடுகிறவர்களும் அடையாளத்தை விரும்புகிறவர்களும் தோற்று போகிற, ஏமாந்து போகிற கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். கடைசி நாட்களிலே வசனம் சொல்லுகிறது, நம்மை சோதிக்கிற கர்த்தர் இப்படி சோதிப்பாராம். இது என்ன சோதனை? நீங்கள் உங்களுடைய முழு ஆத்மாவோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று பார்க்கும்படி கர்த்தர் சோதிப்பார். ஒரு மனிதன் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை மேல் அன்பு வைத்திருப்பான் என்றால், தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனுக்கு ஒரு நன்மையை தராவிட்டாலும் தன் ஜீவனுள்ள வரை கர்த்தரை அவன் நேசிப்பான். சுயத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் கடவுளை மாற்றுகிறவன் அல்ல. தேவன் மேல் உண்மையாய் அன்பு வைத்திருக்கிறவன், அவர் மேல் பாசம் வைத்திருக்கிறவன் அப்படி செய்வான். அடையாளத்தை பார்க்க மாட்டான், ஆசீர்வாதத்தை தேட மாட்டான், அவன் நன்மைகளை எதிர்பார்த்து தன் வாழ்க்கையிலே ஓட மாட்டான். அவனுக்கு தெரிந்த ஒரு வசனம் எல்லாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்கிற வசனத்தை அவன் நம்புகிறவனாக இருப்பான். எத்தனை பேர் இந்த காலை நேரத்திலே உங்கள் இருதயம் கர்த்தர் மேல் அன்பாக இருக்கிறதா? உங்கள் இருதயம் கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறதா? ஆசீர்வாதம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம், தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற சோதரம் அன்பு அங்கே சோதிக்கப்பட்டது. அவர்களை சோதரம், நீ வேற தெய்வத்தை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, நீ நிறுத்தின அந்த சிலையை எங்க கர்த்தர் எங்களை காப்பாற்றினாலும் சரி, எங்களை காப்பாற்ற விட்டாலும் சரி, நீர் செலுத்தி நிறுத்தின அந்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொன்னார்கள். அதிலே கர்த்தர் மேல் அவர்கள் வைத்திருந்த அன்பு அவர்களுக்கு நிரூபிக்கப்பட்டது. கடைசி காலங்களில் கர்த்தர் சோதித்து அறிகிறவர், கர்த்தர் சோதிப்பாராம். வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். எத்தனை பேர் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுடையவர்களாய் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் இப்படி கரங்களை உயர்த்தி இருப்பீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படிக்கும். காணிக்கை என்றால் பணம் காசுகளை செலுத்துகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஆராதனையை, உங்களுடைய நிலையை கர்த்தராகிய இயேசுவுக்கு நீங்க உண்மையாய் செலுத்தும்படிக்கு அவர் தம்முடைய பிள்ளைகளை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். யாரும் சோதனைகள் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் சோதித்து அறிகிற கர்த்தர். வேத வசனம் சொல்லுகிறது, பெல்சாசாரிடத்திலே தேவனாகிய கர்த்தருடைய கரம் வந்து எழுதினது, நான் உன்னுடைய இருதயத்தை நான் உன்னை அளந்து பார்த்தேன். You have been weighted and you have been found unworthy. நீ அளவிடப்பட்டு குறை உள்ளவனாய் காணப்படுகிறாய் என்று வானத்திலிருந்து ஒரு கரம் வந்து எழுதினது. கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் அவர் சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறார் என்று வரும்பொழுது நமக்கு ஒரு கடமை வருகிறது. அது என்ன கடமை தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசுவின் மேல் முழு அன்பு வைத்திருக்கிறோம் என்கிறதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. எத்தனை பேர் அதை எதிர்பார்க்கிறீங்க? எத்தனை பேர் அதை யோசிக்கிறீங்கள்? இந்த வார்த்தை எத்தனை பேருடைய இருதயத்தில் தொடுகிறது? கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்ததை அவர் சிலுவையிலே நிரூபித்து காட்டி
காட்டினார் இயேசு கிறிஸ்து. தேவனாகிய பரலோக பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நிரூபித்தார். அதே போல தான் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அளவில்லாத அன்பை, மகனே உன்மேல் வைத்திருக்கிற அளவில்லாத அன்பை, நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் உன்னை தாங்குகிற, தப்புவிக்கிற, தாயினும் மேலான, தந்தையினும் மேலான அந்த அன்பை அந்த சிலுவையிலே ரத்தம் சிந்தி உனக்காக ஜீவன் கொடுத்து தம்முடைய அன்பை நிரூபித்த அந்த இயேசுவுக்கு முன்பாக நாம் எப்படி நம்முடைய அன்பை நிரூபிக்க போகிறோம்? அன்பை நிரூபிக்கக்கூடிய சோதனைகள் வரும், அன்பை நிரூபிக்கக்கூடிய போராட்டங்கள் வரும், அன்பை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். காலம் பொல்லாததா இருக்கிறது. வேதத்தின்படி, வேத சத்தியத்தின்படி, வேதத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன விதத்தின்படி கடைசி நாட்களிலே தேவனாகிய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பாக பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான போராட்டங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். கர்த்தரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். கர்த்தருக்காய் உண்மையாய் தியாகம் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். அதுதான் கடைசி காலத்தின் அடையாளம். எப்படி யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கடைசி கால அடையாளமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ, எப்படி நிலநடுக்கங்களையும் அழிவுகளையும் கடைசி கால அடையாளமாய் பார்த்து கொண்டிருக்கிறோமோ, தேவனுடைய பிள்ளைகளே எதிர்பாருங்கள். என்ன தெரியுமா? யாரும் கிரியை செய்ய முடியாத பயங்கரமான ஒரு காலம் வருகிறது. சத்தியம் கிடைக்காத ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் பாதி அதற்கு நேராய் போய்விட்டார்கள். இன்று இருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர் அந்த பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போவேன், அதுவும் எனக்கு பக்கத்தில் எங்க சபை இருந்தாலும் அந்த சபைக்கு போவேன். இந்த சபைக்கு போனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் அங்கே சபைக்கு போகிறேன். மற்ற எந்த நாட்களும் என்னை கூப்பிட்டால் நான் சபைக்கு போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அநேகராய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் கடைசி காலத்தின் அடையாளம். கர்த்தர் எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டார். வேத வசனத்தின் அடையாளத்தின்படி 10 கன்னிகைகளிலே 5 கன்னிகைகள் பரலோகத்துக்கு போறாங்க. மிச்ச 5 கன்னிகைகள் புத்தியினர்களாய், மதிகட்டவர்களாய், அவர்கள் ஆங்கிலத்தில் foolish virgins ஆக பூமியிலே அவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 10 கன்னிகைகளும் ரட்சிக்கப்பட்டவர்களை குறிக்கும். அவர்கள் ஆவியை உடையவர்கள், எண்ணெயை உடையவர்களாயிருந்தார்கள், அபிஷேகம் பெற்றவர்களாயிருந்தார்கள். ஆனாலும் அவர்களிலேயே ஒரு சிலர் கைவிடப்படுகிறார்கள். நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கர்த்தருடைய சபையில் வந்து ஆராதித்தால் எனக்கு பரலோகத்துக்கு செல்லுகிற கேரண்டி கிடைத்துவிட்டு என்று சொல்லுகிறது மதீனம். அது உண்மை அல்ல. கடைசி நாட்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சோதனை உண்டு. ஒவ்வொருவரும் சோதனைக்குள்ளாக போகணும். ஒரு சிலருக்கு கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பை நிரூபிக்க கர்த்தர் வித்தியாசமாக காட்டுவார், தியாகத்தை செய்ய சொல்லுவார். அதை அவங்க செய்தா அன்பை நிரூபிச்சதா அவர் கருதுவார். ஒரு சிலரை சுவிசேஷம் அறிவிக்க சொல்லுவார். ஒரு சிலரை ஏதாவது ஒரு வேலை கர்த்தருக்காக செய்ய சொல்லுவார். ஒரு சிலரை விட்டு கொடுக்க சொல்லுவார். ஒரு சிலரை கர்த்தரை தேடி வந்து அவரை ஆராதிக்க சொல்லுவார். ஒரு சிலரை இரவில் எழுப்பி விட்டு நைட்டு ஆராதிக்க சொல்லுவார், ஜெபிக்க சொல்லுவார். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடைசி நாட்களிலே சோதனை என்கிறது அது அதிக நிச்சயமா இருக்கிறது. நம்புக, நீங்க சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நம்புங்க, நீங்க சோதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அப்படி சொல்லுங்க, நம்புங்க, நீங்க சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறார்? நீங்கள் உங்களுடைய முழு ஆத்துமாவோடும், நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடும் தேவனாகிய கர்த்தர் மேல் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று உங்களை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். மகனே, உன் வாழ்க்கையிலே சோதிக்கப்படும் என்றால், ஒரு காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே சோதிக்கிறார் என்றால் அது தேவன் மேல் நீ அன்பு வைத்திருக்கிறாயா? இயேசுவின் மேல் அன்பு வைத்தவன் எதையும் தியாகம் பண்ண துணிவான். இயேசுவின் மேல் அன்பு வைத்தவன் எதையும் விட்டு கொடுப்பான். இயேசுவின் மேல் அன்பு வைத்தவன் தன் ஜீவனை பார்க்கிலும் அவரை அதிகமாய் நேசிப்பான். இயேசுவின் மேல் அன்பு வைத்தவன் பணம் காசுக்கு பின்னாக ஓட மாட்டான். இயேசுவின் மேல் அன்பு வைத்திருக்கிறவன் தன் உயிர் சத்திரம், தன்னுடைய சரீரத்திலே உயிர் இருக்கிற வரைக்கும் இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று செய்து கொண்டு தான் இருப்பான். இயேசுவின் மேல் அன்பு வைத்தவன் வயது எனக்கு ரொம்ப ஆயிருச்சுன்னு கர்த்தருக்காக ஒன்றும் செய்யாம சும்மா இருந்து கொண்டு இருக்க மாட்டான். இயேசுவின் மேல் அன்பு வைத்திருக்கிற எந்த வாலிபனும் உலகத்துக்கு பின்பாகவும், படத்திற்கு பின்பாகவும், பிற மனிதனுக்கு பின்பாகவும் அடிமைப்பட்டு கிடக்க மாட்டான். இன்று அநேக வாலிபர்கள் சோத்திரம் போதை மருந்துகளுக்கு அடிமைப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எளிதா இருக்கிறது, ஈஸியா இருக்குது.
கிடைக்கிறது ஈஸியா இருக்கிறது. வாலிபனே, வாலிப சகோதரியே, கடைசி நாட்களிலே இதெல்லாம் ஈஸியாகவும் சுலபமாகவும் இந்த உலகத்திலே உனக்கு கிடைக்கும் பொழுது நீ நினைக்கணும், கர்த்தர் உன்னை சோதித்துக் கொண்டு இருக்கிறார். நீ எவ்வளவு இயேசுவின் மேல் அன்பாய் இருக்கிறாய் என்கிறதை வாலிப தம்பி கர்த்தர் சோதித்துக் கொண்டு இருக்கிறார். வாலிபர்கள் எல்லாம் சபைக்கு வந்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்காதீங்க. சர்ச் இஸ் நாட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அல்ல. சர்ச் வந்து ஒரு நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா பரலோகத்துக்கு லைசன்ஸ் கிடைச்சிருங்கிறது அல்ல. சபை உங்களையும் பரலோகத்தையும் இணைக்கிற இடம் தானே தவிர பரலோகத்துக்கு கொண்டு போகிறது உங்களுடைய சுத்த வாழ்க்கை, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். கடைசி நாட்களிலே கர்த்தர் அதை சோதித்து பார்ப்பார். மணிக்கணக்காய் வாரக்கணக்காய் கர்த்தரிடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்பாங்க. எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு இந்த வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு இந்த திருமணம் நடக்கணும்னு கேட்டு பார்ப்பாங்க. அங்கே இயேசுவை அறியாத ஒரு தீர்க்கதரிசி வந்து அவர்களுக்கு வேற ஒரு வழியை சொல்லிக் கொடுப்பான். வேற வழியை அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன், எனக்கு சபை உதவி செய்யவில்லை, கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை, யாரோ ஒருவன் வந்து எனக்கு வித்தியாசமான விஷயத்தில் எனக்கு வேண்டியதை செய்கிறானே, நான் அவனை பின்பற்றுவேன் என்று. எப்போ நீங்க உலகத்தையாவது, இயேசுவை அறியாத உங்களுடைய சொந்தக்காரர்களையோ, இயேசுவை அறியாத எந்த நண்பனையோ அவன் செய்கிறது சரி என்று அவர்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க கவனித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை சோதித்துக் கொண்டு இருக்கிறார் என்று. அந்தி கிறிஸ்துவின் காலங்களிலே அநேகர் அந்தி கிறிஸ்துவை நம்பும்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்வானாம். அது அந்தி கிறிஸ்துவுக்கும் செய்ய முடியும். அற்புத அடையாளங்களை பிசாசுக்கும் செய்ய முடியும். அற்புத அடையாளங்களை சாத்தானாலும் செய்ய முடியும், தீய மனிதர்களாலும் செய்ய முடியும், மேஜிக்காலையும் செய்ய முடியும். நமக்கு அற்புத அடையாளங்களை யாரு செய்கிறார்கள், எப்படி கிடைக்கிறது என்று முக்கியம் அல்ல, இயேசு செய்தா மாத்திரம் அது போதும் என்கிறது தான் நமக்கு முக்கியம். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஹல்லேலூயா. அங்கதான் உங்க அன்பு சோதிக்கப்படுகிறது. இயேசுவின் மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறாய்? நீ ஒரு வாரத்தில் எத்தனை தடவை ஜெபிக்கிறாய்? ஒரு வாரத்தில் எத்தனை தடவை நீ பைபிள் வாசிக்கிறாய்? எத்தனை தடவை நீ முழங்கால் படியிட்டு வேதத்தை நீ தியானிக்கிறாய்? அது நீ கர்த்தர் மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறாய் என்கிறதை நிரூபிக்கும். இயேசு நிரூபித்து காட்டினார். பிதாவாகிய தேவனுக்கே அவர் நிரூபித்து காட்டினார். ஸ்தோத்திரம். அவர் நிரூபித்து காட்டினார் இயேசுவின் அன்பை. பிதாவிடத்திலேயே அவர் நிரூபித்து காட்டினார். பிதாவிடத்திலே நிரூபித்து காட்டினார், நமக்கும் காட்டினார். இப்ப இருக்கிற அநேக பேர் இயேசுவிடத்திலே அன்பை நிரூபித்து காட்ட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். என்று நீங்க கடைசியா உங்க அன்பை இயேசுவுக்கு நிரூபித்து காட்டினீங்க, என்று நீங்க கடைசியா இயேசுவுக்காக ஒரு தியாகம் செய்தீர்கள், என்று நீங்க கடைசியா இயேசுவுக்காக ஒரு காரியத்தை விட்டு கொடுத்தீர்கள், எனக்கு இது பரவாயில்ல, எனக்கு இயேசு போதும் என்று கடைசியா நீங்க எப்ப சொல்லி இருந்தீங்க? நம்புங்க, நீங்க சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நான் நம்புகிறேன், நானும் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் இயேசுவின் மேல் நான் முழு அன்பு வைத்திருந்தால் சோதனையின் முடிவிலே நாம் அனைவரும் சுத்த பொன்னாய் விளங்குவோம் என்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இயேசுவின் மேல் அன்பு வைத்திருக்கிறவன் சபைக்கு வர துடிப்பான். இயேசுவின் மேல் அன்பு வைத்திருக்கிறவன் ஜெபிக்க துடிப்பான். அவனுக்கு போர் அடிக்காது. ஏன்னா ஜெபிக்கிறது தான் அவனுக்கு முக்கியமா இருக்கும். அப்பா பிதாவிடத்துல பேசுகிறது தான் அவனுக்கு பிரியமானதாக இருக்கும். ஜெபித்து கொண்டே இருப்பான். உன் அன்பு எப்படி இருக்கிறது மகனே? இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்திருக்கிறவன் பலிபீடத்துக்கு கீழ்ப்படிவான். இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்திருக்கிறவன் தன்னுடைய சொந்த பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிவான். இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்திருக்கிறவன் ஸ்தோத்திரம் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மதிப்பான். ஸ்தோத்திரம் வாயில சொல்றது ரொம்ப ஈஸி. பேதுருவை போல. பேதுரு சொன்ன, நமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன், உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் சொன்னான் பேதுரு. ஆனால் சோதனை வந்தது பொழுதோ இயேசுவை மறுதலித்தது மாத்திரமல்ல, இயேசுவை சபித்தானாம். எத்தனை பேர் இயேசுவை மறுதலிக்கிறார்கள்? ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை விட்டு, இயேசுவின் வழியை விட்டு, இயேசுவின் போதனைகளை விட்டு சபைக்கு வராம, எனக்கு தோணுது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் என் இஷ்டத்துக்கு இருந்து கொள்ளுவேன், என் விருப்பத்துக்கு இருந்து கொள்ளுவேன், எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, எனக்குன்னு ஒரு குரூப் பீப்புள் இருக்கிறாங்க, எனக்குன்னு ஒரு சந்ததி இருக்குது, அங்க எனக்குன்னு ஒரு ஜாதி இருக்குது. இயேசுவின் மேல் உன் அன்பு எவ்வளவு வெளிப்படுத்தப்படுகிறது சகோதரா சகோதரி? சோதனையில தானே உண்மை தெரியும். சோதனையில தானே உண்மை தெரியும். சோதிக்கப்பட்ட பொழுது பேதுரு இயேசுவை மறுதலை. பேதுரு எவ்வளவு நல்ல ஆளு,
இயேசு சொல்லுகிறார், நான் சிலுவைக்கு போக போகிறேன் அப்படிங்கிறார். உன்னை பேதுரு வந்து இயேசுவை பார்த்து சொல்லணும், இல்லை அது உங்களுக்கு நடக்கக்கூடாது, நான் உங்களை விட மாட்டேன் இயேசுவே அப்படிங்கன்னா. ஆனா அதே பேதுரு 3 நாள் 2 நாள் 3 நாள்ல அவன் இயேசுவை மறுதலித்தானாம், சபித்தானாம். மறுதலித்தா இயேசு எனக்கு தெரியாதுன்னு மாற்றம் சொல்லல, இயேசுவை கர்ஸ் பண்ணான். அவர் யார் அப்படின்னு சபிக்க ஆரம்பித்தானாம் பேதுரு. அதனாலதான் இயேசு கேட்டார் அவனிடத்துல, சோத்திரம் சீமோனின் சோத்திரம் சீமோன் பேதுருவே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? 3 தடவை கேட்டார். 3ஆவது தடவை பேதுரு சொன்னாம், நீர் அறிவீர் என்று. அப்படிப்பட்ட பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? இயேசுவை போல் அல்லாமல் தகுதி இல்லைன்னு சொல்லி தலைகீழாய் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த பேதுரு, தலைகீழாய் சிலுவையிலே அதுதான் அன்புங்க. இயேசுக்காக ஸ்தோத்திரம் ஒரு 5 காசு செலவழிச்சு ஆட்டோல சபைக்கு வர மாட்டோம். ஸ்தோத்திரம் கொஞ்சம் நேரம் செலவழிச்சு சபைக்கு வர மாட்டோம். பிள்ளைகளுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கறதுனா செலவழிப்போம். இயேசுவுக்காக ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு சபைக்கு சீக்கிரம் வர மாட்டோம். இயேசுவின் மேல் இருக்கிற உங்க அன்பை நிரூபிக்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு சீக்கிரம் வரக்கூடாதா? அன்பை நிரூபிக்க கொஞ்சம் சீக்கிரம் எழும்பி ஞாயிற்றுக்கிழமை வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு சபையில் வந்து நிறைய இருக்க வேண்டாமா? வசனம் சொல்லுகிறது, காணுகிற சகோதரன் மேல் உனக்கு அன்பு காட்ட முடியலைன்னா நீ எப்படி சொல்ல காணாத தெய்வத்தின் மேல் அன்பு காட்டுவாய்? பிராக்கெட். நீங்க பார்க்கிற சபைக்கு உண்மையாய் உங்களால் இருக்க முடியவில்லை என்றால், நீங்கள் பார்க்கிற சபையின் நேரத்துக்கு உங்களால் உண்மையா இருக்க முடியலன்னா கர்த்தருக்கு எப்படி உண்மையா இருப்போம்? கர்த்தருடைய சமூகத்தில் அன்பை தெரிவிக்கல வந்திருக்கிறோம். அன்பை தெரிவிக்கல வரும். இது கடமை அல்ல, இது அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்கு நீங்க கடமையா என்ன வாங்கிட்டு போங்க. என் கடமை இன்னைக்கு என் மனைவிக்கு நான் சோத்திரம் பிரியாணி டப்பா டப்பாவை வாங்கிட்டு போறேன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு அது பெருசா இருக்காது. அன்பா ஒரு 2 இட்லி வாங்கிட்டு போங்க, மனைவி சந்தோஷப்படுவாங்க. அன்பு. இயேசு அதானே எதிர்பார்க்கிறார், இயேசு அதானே எதிர்பார்க்கிறார். ஆண்கள் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ரொம்ப பெருசா மதிப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். சும்மா பாசமா 2 வார்த்தை பேச நமக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். என் பிள்ளை அதே தானே இயேசு கிறிஸ்துவும் எதிர்பார்ப்பார், அதே தானே பிதாவாகிய தேவனும் எதிர்பார்ப்பார். அவர் மேல் இருக்கிற அன்பை நிரூபிக்க வேண்டியவர்கள். பேதுருவின் காலத்திலே, சீஷர்களுடைய காலத்திலே அவர்கள் ஜீவனை கொடுத்து நிரூபித்தார்கள். நம்ம ஜீவனை கொடுக்க வேண்டியது இல்லை, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. காலம் வரலாம், இதோ சீக்கிரம் வருகிறது, இதோ சீக்கிரம் வருது சொல்றாங்க. ஹல்லேலூயா. நம்புங்க, நீங்க சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நான் சோதிக்கப்படல, நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் பயப்படணும். இங்க பயந்து இருந்தா பரலோகத்துல நம்ம போகும்போது சந்தோஷமா இருப்போம். இங்க கவனமா நடந்தா பரலோகத்துல ஃப்ரீயா இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் சோதித்து பார்க்கிற ஒன்று இல்லை, இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா நீங்க நான் நிரூபிக்க வேண்டிய ஒன்று, கர்த்தர் மேல் நம்ம அன்பாயிருக்கிறோம் என்று நிரூபிக்க வேண்டும். பேதுருவிடத்தில் அந்த கேள்வி கேட்டப்பட்ட பொழுது 3வது விசை இயேசு அவனிடத்தில் கேட்ட போது அவன் அழுதுட்டான். என்ன நம்பளையா ஆண்டவரே, தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம உங்களை மறுதலித்து விட்டேன். தேவனுடைய பிள்ளைகளை உங்க அன்பை எப்படி காட்ட போறீங்க? இயேசுவுக்கு உங்க அன்பை எப்படி நிரூபிக்க போறீங்க? இயேசுவுக்கு உங்க மேல் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் எப்படி காட்ட போறீங்க? அவரை ஜெபிக்கிறத காட்டுறீங்க, நான் கிறிஸ்தவன் என்கிறத எப்படியாவது காட்டிக்கிறோம். நிறைய பேர் அதுல கூட கிறிஸ்தவன் காட்டுறதில் கூட வெட்கப்படுறாங்க. போகிற இடத்துக்கு பைபிளை தூக்கிட்டு போக வெட்கப்படுறாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு பைபிளை தூக்கிட்டு போக அவர்களுக்கு வெட்கம் வருகிறது, மறைத்து கொள்ள நினைக்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் தெரியுமா, தன்னை கிறிஸ்தவன் என்று காட்டிக்கொண்டால் கவர்மெண்ட்டினாலே வருகிற சலுகை போய்விடும் என்று மறைத்து ஒளித்து கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், துரோகம் பண்ணினவர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்ப்பார். சோத்திரம். நீங்கள் எதிர்பார்க்காத சோத்திரம் உலகத்திலிருந்து பிசாசுடத்திலிருந்து ஒரு நன்மை வர்ற மாதிரி இருக்குன்னா நீங்க உடனே நினைங்க, சோதிக்கப்படுகிறீர்கள். அது கர்த்தரே சோதிக்கிறார். இவன் என் மேல அன்பா இருக்கிறானா? சோத்திரம். ஆண்டவர் பாப்பா, நான் உன்னை சோதிச்சேனே, நீ என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறேன்னு நான் சோதிச்சேனே. சோத்திரம். நீ என்னைய முக்கியமா நினைக்கிறாயா என்று நான் சோதித்தேனே. நம்மை சோதிக்கிற கர்த்தர் தீமையை வச்சு சோதிக்க மாட்டார், அது வேற. சோத்திரம். ஆனால் நம்மை சோதித்து அறிகிறவர், நம்மை புடமிடுகிற கர்த்தர். வசனம் சொல்லுது அவர் நம்மை புடமிடுகிறார் என்று.
அப்ப முதலாவது நாம் நிரூபிக்க வேண்டியது, முதலாவது நாம் சோதிக்கப்படுகிற ஒன்று, இயேசுவின் மேல் நாம் எவ்வளவு அன்பாய் இருக்கிறோம். சோதனை அதான் வசனம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், ஒருவன் தன் தகப்பனையும் என்னிலும் தன் தகப்பனையோ இல்லை என்னிலும் தன்னுடைய தாயையோ அதிகமாய் நேசித்தான் என்றால் அவன் எனக்குரியவன் அல்ல அப்படின்னு இயேசு சொன்னார். ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளை என்னை விட அதிகமாய் நேசித்தால் அவன் எனக்குரியவன் அல்ல என்று இயேசு சொன்னார். அப்ப இயேசுவின் மேல் இருக்கிற அன்புனா அது ஏதோ ஒரு மூலையில 5வது 4வது கிடையாது. இயேசுவை நேசிக்கிறவர்கள் இயேசுவை மாத்திரம் தான் நேசிக்கிறார்கள். They will not give up God for anything. They will not give up Jesus for anything or anyone. தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக, தங்கள் சொந்த பிள்ளைகளுக்காக கூட இயேசுவை விட்டு கொடுக்காதவங்க தான் இயேசுவின் மேல் அன்பு வைத்திருக்கிறவங்க. ஐயோ, என் பிள்ளைக்காக இதை நான் செய்யலைன்னா யாரு செய்வா? என் பிள்ளையை நான் கவனிக்கலைன்னா யாரு கவனிப்பா? சோதரன், இஸ்ரவேலை காக்கிற தெய்வத்தால் எல்லாம் செய்ய முடியும். நாளைக்கு நீங்க இல்லாம போகலாம், ஆனா உங்க பிள்ளைய கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, யுகா யுகா காலமா உங்களுடைய பிள்ளைகளை காக்க இயேசுவால் முடியும். ஆனா சோதனை என்ன தெரியுமா? நீ இயேசுவை நேசிக்கிறாயா? உங்க பிள்ளைய காட்டுவாங்கல்ல, எதுக்கு நீங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஏன்னா என் பிள்ளை பிறந்துருச்சு 3 மாசம் ஆயிட்டே, 4 மாசம் ஆயிட்டே, 6 மாசம் ஆயிருச்சே, சபைக்கு ஏன் வரல? இல்ல பிள்ளை சபைக்கு ஏன் வரல? இல்ல பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ண வேண்டிய நிலையிலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் தெரியுமா? எவ்வளவு ஜெபம் பண்ண வேண்டிய நிலையிலே தள்ளப்படுகிறார்கள் தெரியுமா? ஆனே உன்னுடைய அன்பு சோதிக்கப்படும். நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டம் ஏன் வருது, எனக்கு ஏன் இவ்வளோ இழப்புகள் வருகிறது? சகோதரா சகோதரி, கர்த்தர் உன் அன்பை சோதித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய அன்பை நீ நிரூபித்து காட்டும் பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறி உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தின் நிலையாய் மாறி போகும். நீங்க சோதிக்கப்படுகிறீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதா, உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதா, நீங்க நினைக்கணும் அது ஒரு சோதனை, அது ஒரு பனிமூட்டம் தான். ஆனால் ஒரு நாள் அந்த பனிமூட்டம் விலகும். நீங்கள் இயேசுவுக்கு உண்மையாய் அன்பை நிரூபித்திருந்தீர்கள் என்றால் பச்சை பச்சையான நல்ல காட்சிகளை காண கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பனிமூட்டத்தில் சுத்தி இருக்கிறதுனால நீங்க தப்பான இடத்துல இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனை நம்பி விசுவாசித்து இருப்பீர்கள் என்றால் பனிமூட்டம் விலகும் ஒரு காலம் வரும், சோதனை விலகும் ஒரு காலம் வரும். சோதனையை பார்த்து டைரக்ஷனை மாத்திராதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, காம்பஸ் மாதிரி தான் நீங்க கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பும். அந்த அன்பை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய துறைமுகத்துக்கு கர்த்தர் உங்களை கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பு சோதிக்கப்படும். ஒரு சோதனை வருதுன்னா நீங்க உடனே என்ன யோசிக்கணும்? ஓ, கர்த்தர் என் அன்பை சோதிக்கிறாரு போல, எந்த கஷ்டத்திலும் நான் இயேசுவின் மேல் அன்பா இருப்பேன் நிரூபிச்சு காட்டுங்க பிரதர். அவர் மேல் அன்பை நிரூபித்து காட்டி ஒருவனும் தரித்திரனா போனது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனும் தொலைந்து போனது இல்லை. இயேசுவின் மேல் அன்பை நிரூபித்து காட்டி ஒவ்வொருவனும் வெட்கப்பட்டு போனதா சரித்திரம் இல்லை, அது இருக்கும் போறதும் இல்லை. இயேசுவின் மேல் அன்பு வைத்தவன் அவன் நிலை பெற்றவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் நிரூபிக்க வேண்டிய முதல் காரியம் என்ன? சோதரன், நம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பை நிரூபிக்க வேண்டும். கடைசி காலத்தில் கர்த்தர் அதை தான் செய்வார். நீங்க எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க, இயேசுவின் மேல் அன்பா இருக்கிறீங்கிறத எப்படி சோதிப்பார் தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு சபையை நேசிக்கிறீர்கள், 1. 2வது, நீங்க எந்த அளவுக்கு ஜெபத்தை நேசிக்கிறீர்கள், 3. நீங்கள் எந்த அளவுக்கு சத்திய வசனங்களை நேசிக்கிறீர்கள். இது 3 வச்சே நீங்க இயேசு மேல இருக்கிற அன்பை புரிஞ்சு கொள்ளலாம். குறைந்திருந்தால் கூட்டிக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வர்றது பிரயோஜனம் இல்லை. மற்ற நேரங்களில் திங்கள் டு வெள்ளிக்கிழமை ஊழியம் பண்ணீங்கன்னா சரி, சோத்திரம். ஏதோ ஒரு ஊழிய கர்த்தருடைய வேலையை நீங்க செய்றீங்கன்னா சந்தோஷம். ஆனால் சும்மா உலக வேலையை செய்து கொண்டிருக்கமோ, அல்லது கடந்த வாரம் நம்முடைய சபையில் ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசியின் கடமைகள்னு பார்த்ததுல முக்கியமா பார்த்தது, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வாரத்துக்கு 3 தடவையாவது சபைக்கு வந்திருக்கணும். அது அவர்கள் கடமை, அது அவங்க மேல உள்ள கடமை. நீங்க இதுக்கு காரணம் பஸ்ஸை சொல்ல முடியாது, ஆட்டோவை சொல்ல முடியாது, வேற யாரையும் எந்த மனுஷனையும் நீங்க சொல்லவே முடியாது. அன்பு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து காட்டுவார். ஹல்லேலூயா. எனக்கு சான்ஸ் இல்லை பாஸ்டர். நீங்க விசுவாசிகள் யாராவது ஒருத்தங்க வாரத்தில் 3 முறை நான் சர்ச்சுக்கு வந்து பழகினேன், வந்தேன், இப்போ என்னால் வர முடியலன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை திருத்தி கொள்ளுங்கள். இயேசுவின் மேல் இருக்கிற உங்களுடைய அன்பை கூட்டிக் கொள்ளுங்கள்.
இதோ ஒருவனும் கிரியை செய்ய முடியாத கடைசி காலம் வருது. அப்போ உங்க அன்பு இல்லாதது போல வரும். இயேசுவின் மேல் அன்பை காட்ட நினைச்சாலும் காட்ட முடியாத சூழ்நிலை வரும். இப்பவே நிரூபிச்சு காட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் இயேசுவின் மேல் இருக்கிற என் அன்பை நான் நிரூபிச்சு காட்டுவேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகம் போன போக்கில் போகாதீங்க. உலகம் என்ன போகுதோ அப்படியே நார்மலா போக நினைக்காதீங்க. செய்யற எல்லாத்துலயும் இயேசுவுக்காக செய்யுங்க. செய்யற எல்லாத்தையும் அன்புனால செய்யுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம் பைபிளை பார்த்து எல்லாரும் வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எல்லாரும் திரும்ப வாசிப்போமா சத்தத்தை உயர்த்தி? அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இரண்டாவது, கடைசி நாட்களில் நாம் நிரூபிக்க வேண்டியது வரும், நிரூபிக்க வேண்டியது இருக்கும், நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஒன்று, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு. ரெண்டாவது, நீங்கள் நிரூபிக்க வேண்டியது ஒன்று வரும். அது என்ன தெரியுமா? புத்திர சுவிகாரம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அது என்ன? புத்திர சுவிகாரம். ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரம் என்ன வசனம் சொல்லுகிறது? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்கள் என்றால் நம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை. சொல்லுங்க, நீங்க இயேசுவின் பிள்ளையா? சரி, நீங்க தெய்வத்தின் பிள்ளையான்னு கேளுங்க. நீங்க பிதாவாகிய தேவனுடைய குமாரனும் குமாரத்தியா இருக்கிறீங்களா? அப்பா பிதாவேன்னு சொல்ல முடியுதா? இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்தம், உங்களுடைய மூத்த சகோதரனா உங்களால சொல்ல முடியுதா? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? சோத்திரம். ரெண்டாவது ஒன்று நம்ம நிரூபிக்க வேண்டியது இருக்கும். அது என்ன தெரியுமா? நான் இயேசுவோட கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைங்கிறத நிரூபிக்க வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. சோத்திரம். ஏசப்பா போல, தேவனாகிய கர்த்தரை போல நான் அப்படின்னு சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க எதை நிரூபிக்கணும் தெரியுமா? நான் கர்த்தருடைய மகன் மகள் என்கிறதை நிரூபிக்கணும். இயேசு எப்படி நிரூபித்தார்? அவர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அறைந்தால். அந்த வசனத்தை நிறைய பேர் மறந்துட்டு தெரியுமா? மறந்தாச்சு இல்லை? முந்திலாம் சோத்திரம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவங்கனால இந்த வசனம் தான், ஒரு கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு. இப்போலாம் பைபிளில் அந்த வசனம் எங்கே இருக்குன்னே பாதி பேருக்கு தெரிகிறது இல்லை. அது யார் சொன்னால்? ஒருவேளை அப்போ பழைய பாட்டில் சொல்லியிருப்பாங்களோ? இல்லை, இயேசு சொன்னார் ஒரு கன்னத்தை அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய மகள். நிரூபிக்க வேண்டியது எது தெரியுமா? புத்திர சுவிகாரத்தை நிரூபிக்கணும். உலகத்தில் நான் அவருடைய பிள்ளைங்கிறத நிரூபிக்கிறது ஈஸி. நான் அந்த ஜாதியிலிருந்து வந்த அந்த மனிதனுடைய குமாரத்தை நிரூபிக்கிறது ஈஸி. ஆனா கர்த்தருடைய மகன் என்று நிரூபிக்கிறோமா? நான் தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய மகள் என்கிறதை நிரூபிக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? எதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் உலக மனுஷன், கோபம் வரும்பொழுது நான் யாரு தெரியுமா? சோத்திரம் சொல்லுவாங்க, என் ரத்தம்லாம் கொதிக்குது அப்படிம்பாங்க. சோத்திரம். சரி, ஆமாம் சொல்லணும், அடுப்பு ஆஃப் பண்ணுங்க அப்படி சொல்லணும். ஸ்தோத்திரம். இயேசுவின் பிள்ளைங்கிறத அங்கங்க நிரூபிக்கணும். வேத வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பக்கத்தில் பாதி சொன்ன வசனத்தை சொல்லி பாதி சொன்னே பாஸ்ட் நம்மகிட்ட தான் கேட்குறாங்கன்னு அப்படி ஐசைட்டை ஸ்டாப் பண்ணாதீங்க. கண்ணை பார்த்தா நமக்கு சொல்லாமல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களோன்ட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். புத்திர சுவிகாரத்தை நிரூபிக்கிற நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருப்போம். கோபப்பட தெரியாது. சோதரம். யாரையும் எதிர்த்து பேச மாட்டோம். யாருக்கும் சோதரம் பிரிவினையை உண்டாக்க மாட்டோம். குரோதம் நினைக்க மாட்டோம். மன்னிக்கிறவர்களா இருப்போம். ஒரு வசனம், அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு தம்மைத்தானே சொல்லுகிறார், நான் எதையும் சுயமாய் செய்யாமல் பிதா செய்ததையே நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். பிதா செய்கிறதை தான் இயேசு செய்கிறாரா? அப்போ இயேசு ஒரு அற்புதம் செய்தார் என்றால் பிதா ஏற்கனவே செஞ்சதை அவர் பார்த்திருக்கிறார். நான் உடனே என்ன தெரியுமா யோசிச்சேன் இன்னைக்கு, அப்போ பிதா நிறைய அற்புதத்தை இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியாமலே அவர் செஞ்சிருக்கிறாரு. இயேசு இதை பார்த்திருக்கிறார். கரெக்டு தானே? இயேசு இதை பார்த்திருக்கு. நிறைய நடந்திருக்கலாம்,
அற்புதம் நடந்து பேசி பார்த்திருப்பார். சோதனம் அடையாளம் காட்டிக்கொள்ளாம பிதாவானவர் நிறைய பேருக்கு உதவி இருப்பார், கண்களை திறந்திருப்பார், குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்திருப்பார், அவர் நிறைய செஞ்சிருப்பார். இயேசு இதை பார்த்ததுனால தான் தகப்பனை போல பிதாவை போல அவரும் வெளிப்பட்டார். உங்களுக்கு எனக்கும் கையில் பைபிள் இருக்குது. உங்க தேவனாகிய கர்த்தர் எதையெல்லாம் செய்தார்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் இயேசு எந்த நன்மையெல்லாம் செய்தார் என்று தெரியும். அதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க புத்திர சுவிகாரத்தை நிரூபிக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாஸ்ட் நான் சொல்ல, நம்புங்க, நீங்க சோதிக்கப்படுறீங்க. நம்புங்க, பிசாசு நீங்க தேவனுடைய பிள்ளை இல்லை என்கிறதை சோதனம் உலகத்துக்கு காட்டும்படியாக உங்களை சோதிச்சிட்டு இருக்கிறான். நீங்க அவனுடையவர்கள் என்று, பிசாசுடையவர்கள் என்றும், உங்கள் குணம் பிசாசின் குணம் என்றும் நரகத்தின் குணம் என்றும் வெளிப்படுத்த அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனை வெட்கப்படுத்தும் விதமாக நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிறதை நிரூபித்து காட்டுங்கள். ஹல்லேலூயா. எப்படி நிரூபிப்போம்? குணத்துல மாத்திரம் தான் நிரூபிக்க முடியும். நான் நிரூபிக்க போறேன், ஆண்டவரே என் கையில ஒரு செங்கோலை கொடும் டிஷ் அப்படின்னு வராது. எனக்கு ஒரு கிரீடத்தை கொடும் அப்படின்னா வராது. சோதரம் நான் அப்படி பறக்கணும் அப்படின்னு பறக்க மாட்டீங்க. ஆண்டவர் சொன்னி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீ நன்மை செய், முதல்ல நீ மன்னி. சோதரன் மன்னிக்கணும். ஆமாம், சோதரன் அன்பை நிரூபிக்கணும். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைன்னா அது உங்கள் சாயல்லையே தெரியும். ஹல்லேலூயா. உலக சாயல், மனிதனின் சாயல், பாவத்தின் சாயல், சொல்லுங்க, அந்த இமேஜ், அந்த சாயல் ரொம்ப முக்கியம். அந்த சாயல் ரொம்ப முக்கியம். அதை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். திருமணம் வந்தால் நம்ம சொந்தக்காரங்க சாயலில் மாறிடுவோம். உங்கள் வீட்டில் திருமணம் நடக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் திருமண சாயலையோ இல்லைன்னா மற்ற சாயலையோ பார்க்குறத விட தேவனுடைய பிள்ளைகளின் கூட்டமைப்பாய் உங்களை பார்க்கணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர், எங்களுடைய யோசனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், ஆண்டவரே உம்முடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. நாங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய புத்திரர் என்கிறத நாங்கள் வெளிப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது வராங்க, ஏதோ தீமை செய்ய வர்றாங்கன்னாலும் உங்கள் முகத்தை பார்த்தா இயேசுவின் சாயலை உங்க முகத்திலே பார்த்து, இயேசுவின் புத்திரர்கள் இல்லைனா பிதாவாகிய தேவனுடைய சந்ததி என்கிறதை அவர்கள் பார்த்து எந்த தீங்கும் உங்களுக்கு செய்யாம போனாங்கன்னா அங்கதான் நீங்க நிரூபிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதை விரும்புங்க, அதை விரும்புங்க, அந்த சாயலை விரும்புங்க, அந்த புத்திர சுவிகாரத்தை விரும்புங்க. உங்களை பார்க்கிறவங்க உங்களுடைய அப்பா அம்மாவை ரெகக்னைஸ் பண்றதை விட பைபிளை ஞாபகப்படுத்தப்பட்டார்கள் என்றால் அங்கதான் நீங்க ஜெயிக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்க்குறவங்க நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தை அவங்க பார்க்கும் பொழுது அந்த மனிதர்களுக்கு பைபிளில் இருக்கிற ஒரு நல்ல வசனம் ஞாபகம் வந்துச்சுன்னா அங்கே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம நிரூபிக்க வேண்டிய இடத்துல ஸ்தோத்திரம், நான் கர்த்தருடைய புத்திர சுவிகாரத்தை உடையவன், நான் இந்த கர்த்தருடைய ஆவியை உடையவன். அங்கே காலேபெல்லாம் சொல்கிறாங்க. காலேபை பார்த்து, அங்கே யோசுவாவை பார்த்து, மோசேயை பார்த்து 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எங்களால் கானானுக்குள்ள போக முடியாது, அங்கு பெரிய ராட்சசர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி மோசே, யோசுவா, காலேப் இவங்க மேல அந்த 20 லட்சம் ஜனங்களும் கல்லெறிஞ்சு கொல்ல ரெடி ஆனாங்களாம். இப்போ கர்த்தர் உடனே வந்து சொல்லுகிறார் அவர்களிடத்துல சோத்திரம், அவங்க இடத்துல சோத்திரம் கண்டிப்பாய் பேசி, ஆனால் அவர் சொல்றார், என்னுடைய தாசனாகிய காலேபோ வேறே ஆவி உடையவன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவன் நம்பினான், கர்த்தரை நம்பினான், நம்பிக்கை வைத்திருந்தான், இயேசுவை நம்பினான், அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பினான். கர்த்தர் அவர்களுக்கு கானானை தருவார் என்கிற அந்த வார்த்தையிலே விசுவாசம் வைத்திருந்தனால் ஆண்டவர் சொன்னார், இவன் என் பிள்ளை, என் தாசன். மகனே, மகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரணும். இவன் என் தாசன், இது என் மகள், இவள் வேறே ஆவியுடையவன், இவன் வேறே ஆவியுடையவள். உங்க கூட வேலை பார்க்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க கர்த்தருடைய மகன் என்கிறதை நிரூபித்துட்டு வாங்க. எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்றாங்க, நாங்களும் ஸ்ட்ரைக் பண்ணோம் சொல்லாதீங்க. அங்க இயேசு பிள்ளையாவை மாறிட்டு வாங்க. எல்லாரும் இது கேஸ போடுறாங்க, நானும் போடுவேன், இல்ல சொல்லாதீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளையா நிரூபிச்சுட்டு வாங்க. அவங்களாம் சேர்ந்து அதை செய்யறாங்க. நீங்க வித்தியாசம். ஹல்லேலூயா. எல்லாரும் பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க வித்தியாசம். யூ ஆர் டிஃபரண்ட் சொல்லுங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவன் காலேபை போல சோத்திரம் வேற ஆவி உடையவன். நான் சொன்ன 2 நிரூபிக்க வேண்டியதை சொன்னேன். 1 கர்த்தர் மேல் இருக்கிற அன்பை நிரூபிக்கணும். 2வது சோத்திரம் நீங்க தேவனுடைய புத்திரர்கள் என்கிறதை நிரூபிக்க வேண்டியது இருக்கும். ஒன்றை சொல்லி நாம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் 1 பேதுரு 1வது அதிகாரத்தை எடுப்போம். இந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். திரும்ப சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இன்னொரு காரியம் சோதிக்கப்படும், நாம் அதை நிரூபிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அது என்ன தெரியுமா? உங்க விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, எது சோதிக்கப்படும்? விசுவாசம். அது பொன்னிலும் அதிகமாய், பொன்னை பார்க்கிலும் ஒரு பொன் நல்ல சோதனம், அது நல்ல பிரகாசமா இருக்கணும்னா அதிகமா அதுல தீ வைக்கணும். அதுடைய பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்றால் சோதனம் அக்கினியில வைக்கணும். வெள்ளியை அக்கினியில வைத்தால் அதுடைய பிரகாசம் நல்லா தெரியும். ஆனால் உங்க விசுவாசம் அதை விட அதிகமாக சோதிக்கப்படும். கடைசி நாட்களிலே நீங்கள் இயேசுவை எவ்வளவு விசுவாசிக்கிறீங்கிறத நிரூபிக்க வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா யோசிங்க, இது ஈஸி இல்லை. எல்லாரும் குறை சொல்லுவாங்க. நான் சொன்னேன், காலேபுக்கு விரோதமாய் யோசுவாவுக்கு விரோதமாய் 2 பேருக்கு விரோதமாய் 20 லட்சம் பேர். எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க. 2:2 20 lakh, 1:10 lakh. அவ்வளோ ப்ரொபோசிஷன் வித்தியாசம், சம்பந்தமே இல்லை. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் விரோதமா இருக்கிறாங்க. இல்ல, நீங்க வித்தியாசமா கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை நிரூபிச்சு காட்டுங்க. எங்க சந்ததி, எங்க சொந்தக்காரங்கள்ல 1000 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சொல்றாங்க இது நடக்காதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், என் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் சோதிக்கப்படும். நீங்கள் எத்தனை இயேசுவின் மேல் அன்பு வைத்து சொல்லுவாங்க, காலம் வரலாம் 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 வரும் பைபிள்ல போட்டிருக்கு. சோத்ரம் சபை கூடி வரக்கூடாதுன்னு சொல்லலாம், சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலாம். எந்த சூழ்நிலைமை வந்தாலும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுதுன்னு நினைங்க. என்னுடைய பிள்ளைகளே, சும்மா வாழ்றோன்னு வாழாதாங்க. நான் ஏதோ என் வாழ்க்கையை கடத்துகிறேன்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக ஏதாவது செய்து உங்க அன்பை நிரூபிங்க. தேவனுக்காய் காத்திருந்த உங்க விசுவாசத்தை நிரூபிங்க. நன்மைகளை செய்து பிறருக்காக எதையாவது தியாகங்களை செய்து நீங்கள் தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். அப்பொழுது அவர் உங்களை குறித்து சந்தோஷப்பட்டு அவர் சொல்லுவார், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீங்க எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொல்லுவார். யாருக்கு தெரியுமா? நிரூபிச்சு காட்டினவர்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனையே வராம இருக்குன்னு சொல்ல வேண்டாம். நாம் எல்லாரும் சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு. நீங்க சபைக்கு எத்தனை மணிக்கு வர்றீங்கிறத பொறுத்து கூட உங்களுக்கு சோதனைகள் இருக்கும். சபையில வந்தா நீங்க உண்மையா ஜெபம் பண்றீங்களா, ஆராதிக்கிறீங்களா, இல்ல என்ன உங்க மனது யோசித்து கொண்டு இருக்கிறதுங்கிறத வைத்தும் உங்களுக்கு சோதனைகள் இருக்கும். நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியாத சோதனைகள் வரலாம். நீங்கள் உண்மையாய் நடக்க முடியாதபடிக்கு சோதனைகள் வரலாம். பரிதானம் வாங்குகிறதற்கு சோதனை வரலாம். லஞ்சம் வாங்குறதற்கும் யாருக்கு விரோதமாய் ஒன்றை பேசுறதுக்கும் சோதனைகள் வரலாம். ஆனா கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? இதன் மத்தியிலே உன் அன்பையும் உன்னுடைய புத்திர சுவிகாரத்தையும் நீ என் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நீ நிரூபித்து காட்டு மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க, நான் இயேசுவுக்கு முன்னாடி அவரை நான் நேசிக்கிறேன், நான் நிரூபித்து காட்ட விரும்புகிறேன்? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா இருக்கிற இடத்துல நான் அப்படி நிரூபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றவங்க எலும்பு நில்லுங்க. எல்லாரும் எலும்ப வேண்டாம், எல்லாரும் எழும்ப வேண்டாம். எனக்குன்னு ஒரு சோதனை வந்ததுன்னா, கர்த்தரை நான் நேசிக்கிறேன், ஹல்லேலூயா, இயேசுவின் மேல நான் அன்பா இருக்கிறேன், எனக்கு சோதனை வந்ததுன்னா இல்லை, நம்புங்கள், நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். நம்புங்கள், நீங்கள் சோதனையில தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் கலப்பையிலே கை வைத்து பின்னிட்டு திரும்பி பார்த்தார்கள். அநேகர் இயேசுவை தொடர்ந்து பின்னிட்டு திரும்பி பார்த்தார்கள்.
அநேகர் இந்த உலக சந்தோஷங்களுக்காகவும் இந்த உலகத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற மேன்மைக்காகவும் இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்க. தங்களுக்காய் ஜீவன் தந்த இயேசுவை விட்டு பணங்காசுக்கு பின்பாக போன அநேகர் உண்டு. ஆனால் நம்மளுக்கு உண்டாகிற வார்த்தையோ, அல்லேலூயா, இவர்களிலும் அதிகமாய் நீ நேசிக்கிறாயா? சீமோனே, பேதுருவே, இவர்களிலும் அதிகமாய் நீ நேசிக்கிறாயா என்று. அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவிடத்தில் இருந்து அற்புதம் வாங்கிட்டு போன அல்லேலூயா 10 பேரில் குஷ்டரோகிகள் 9 பேர் திரும்பி வரல. அந்த ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து இயேசுவை பணிந்து கொண்டு இயேசுவிடத்தில் அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான். உங்கள் கூட இருக்கிற 10 பேரில் 9 பேர் வராமல் போகலாம். ஆனால் நீ கர்த்தரை நேசிக்கிறாயா? சகோதரா, நீ இயேசுவை நேசிக்கிறாயா? அல்லேலூயா, உங்களுக்கு வயது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் அல்லேலூயா, 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 நீ இயேசுவை நேசிக்கிறது மாத்திரம். ஐயா, நீங்கள் இயேசுவை நேசிக்கிறது மாத்திரம். அம்மா, நீங்கள் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அன்பை மாத்திரம் அல்லேலூயா குறைச்சிடாதீங்க. இயேசுவின் மேல் இருக்கிற அன்பை குறைச்சிடாதீங்க. உங்களுடைய பலவீனத்தை அல்லேலூயா சுட்டி காட்டி இயேசுவின் மேல் இருக்கிற உங்கள் அன்பை அல்லேலூயா, அல்லேலூயா குறைத்து விடாதீர்கள். நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலைமையும் மனிதர்களோ அன்போ பாசமோ தகப்பனோ தாயோ பிள்ளைகளோ பணங்காசோ உயர்வோ எந்த சூழ்நிலைமையோ அல்லது இயேசுவின் அன்பிலிருந்து மாத்திரம் என்னை பிரிக்காதுன்னு சொல்கிறவங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா எல்லாரும் கண்களை மூடப்பட்டிருக்கும் பொழுது நான் எந்த விதத்திலையோ அல்லது இயேசுவின் மேல் இருக்கிற அன்பை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு பணம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், எனக்கு பதவி கிடைச்சாலும், எனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், இயேசுவின் மேல் இருக்கிற அன்பை அல்லது எனக்கு நடக்க வேண்டியது நடக்காம போனாலும் அல்லேலூயா, இல்லைன்னா உலகம் அதை காட்டி நான் உனக்கு தாரேன்னு சொன்னாலும் நான் இயேசுவின் மேல இருக்கிற அன்பை விட மாட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் உயர்த்தி வைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்டவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அவரை பார்த்து சொல்லுங்க, நான் உண்மை அதிகமாய் நேசிக்கிறேன் அப்பா, நான் உண்மை அதிகமாய் நேசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற காரியம், கர்த்தர் உங்கள்கிட்ட விரும்புகிற காரியம். மகனே, மகளே, நீ கடைசியை எப்போ இதை சொன்னீங்க? உங்களுக்காக நான் அன்பை நிரூபித்து காட்டுவேன் என்று கடைசி எப்பொழுது உங்க அன்பை நிரூபித்து காட்டுனீங்க? கடைசியா எப்போ உங்க புத்திர சுவிகாரத்தை, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிறதை எப்பொழுது நிரூபித்து காட்டினீங்க? கடைசியா நீங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை, அளவில்லாத விசுவாசத்தை நீ நிரூபித்து கொண்டிருக்கிறாயா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படின்னா மாத்திரம் உங்க கரத்தை இயேசுவுக்கு நேரா உயர்த்தி, அல்லேலூயா, அல்லேலூயா, நாங்கள் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மை அதிகமாய் நேசிக்கிறேன். அல்லேலூயா, இந்த உலகத்தை எல்லாவற்றையும் தாண்டி நான் உண்மையே நேசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பார்த்து கேளுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.